சரிப்பா, குட் ஆஃப்டர்நூன். நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் அப்படின்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில டெஸ்ட் 15ஓட ஆன்சர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்போ. சரிங்களா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ யூனிட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எதோட ப்ரெஷர் யூனிட்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரெஷரோட யூனிட் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்னென்ன யூனிட் சொல்லியிருக்காங்க பாருங்க, நியூட்டன், அட்மாஸ்பியர், பாஸ்கல், எம் ஆஃப் ஹெச்ஜி. நம்மளுக்கு தெரியும் ப்ரெஷரோட யூனிட் என்னென்னலாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுக்கலாம், பார் கொடுக்கலாம். சரிங்களா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஏடிஎம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், எம்எம் ஆஃப் ஹெச்ஜி ஆர் சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி அப்படி கொடுக்கலாம். சரிங்களா, ஸோ மெர்க்கரியோட ஹைட் பேரோமீட்டர் வேல்யூ வச்சு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. இதுல நியூட்டன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அது ஃபோர்ஸோட யூனிட். ஸோ மீதி ரெண்டு ஆன்சர், அட்மாஸ்பியருங்கிறது கரெக்ட், பாஸ்கல்ங்கிறது கரெக்ட், எம் ஆஃப் ஹெச்ஜிங்கிறது கரெக்டான யூனிட். அப்ப நியூட்டனுங்கிறது தான் நம்மளுக்கு இது சம்மந்தப்படாத இருக்கு. ஸோ அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ யூனிட் ஆஃப் ப்ரெஷர்ங்கிறது நியூட்டன் தான் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, which one is explaining the law of conservation of mass. அதாவது law of conservation of mass அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் உங்களுக்கு இருக்கிற மாஸோட அளவு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்க ஸ்டேட்மெண்ட் எது அப்படிங்கிறத இந்த கொஸ்டினை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 12 gram of carbon is heated in vacuum, there is no change in atoms. ஸோ 12 gram of atom சொல்லியிருக்காங்க, ஆனால் அதோட மாசை பத்தி பின்னாடி என்ன சேஞ்சஸ் அதை பத்தி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. ப்ராடக்ட் சைடில் என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அப்போ ஏ வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். 12th பி ஆப்ஷன் பாருங்க, 12 gram of carbon combines with 32 grams of oxygen to form 44 gram of carbon dioxide. சரிங்களா, நம்மளுக்கு தெரியும் C+O2 gives CO2. சரிங்களா, இதுல கார்பனோட மாஸ் பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் 12 கிராம்ஸ். சரிங்களா, ஆக்சிஜனோட பார்த்தோம்னா ஒரு ஆக்சிஜன் 16, ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு, ஸோ 32 கிராம்ஸ். ஸோ கிடைச்சக்கூடிய ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடுல பாத்தீங்கன்னா 12 + 32. சரிங்களா, 12 + 32 இருக்கணும். ஸோ ஒரு கார்பன் இருக்கு, ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு, ஸோ 44 கிராம்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டா இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ரெக்வயர்ட் ஆன்சர்ங்கிறது பாருங்க, அப்போ நம்மளுக்கு பி ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. 12 gram of carbon combines with 32 gram of oxygen to form 44 grams of carbon dioxide அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு ரெக்வயர்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா சாம்பிள் ஆஃப் ஏர் இன்க்ரீஸ் இன் வால்யூம் when heated in constant pressure. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல ஹீட் பண்றோம், அதனால மாஸ் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஆப்ஷன். நம்மளுக்கு தேவை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல எந்த ஒரு ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலாம், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலாம், நம்மளுக்கு இங்க தேவையானது மாஸ் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டான கான்செப்ட். ஆனா கிராம் வேல்யூஸ் வச்சு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் பிங்கிறது தான் சொல்லணும். சரிங்களா, வெயிட் ஆஃப் த பீஸ் ஆஃப் பிளாட்டினம் இஸ் சேம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஹீட்டிங் இன் ஏர். சரிங்களா, ஸோ இது தப்பு. ஏன்னா பிளாட்டினம் வந்து ஏர்ல ஹீட் பண்ணும்போது அந்த ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு அதோட சாம்பிளோட முன்னாடி அதோட வெயிட் பின்னாடி இருக்க வெயிட்டும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு, அதோட ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால. சரிங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆப்ஷனுங்கிறது நம்மளுக்கு பி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. ஏன்னா அதுதான் கரெக்டா அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ரியாக்டன் சைட்ல 44 கிராம்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் சைட்லயும் உங்களுக்கு அதே 44 கிராம்ஸ் வருது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க தெளிவா. அடுத்தது பார்க்கலாம். 1 gram mole of gas NTP occupies volume of 24.4 liter. The above fact is arrived at from. சரிங்களா, இந்த 1 கிராம் அளவு இருக்கிற 1 கிராம் மோல் அளவு இருக்கிற ஒரு வாயு, எல்லா வாயுவும் 22.4 லிட்டர் வால்யூம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த NTP சொல்லியிருக்காங்க. NTP அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர். சரிங்களா, இந்த கண்டிஷன்ல 1 கிராம் மோல் எவ்வளவு வால்யூம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 22.4 மோல் லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த லா பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு தெரியும் அவகாட்ரோஸ் லா தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அவகாட்ரோஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்க கண்டிஷன்ல எல்லா கேசஸ், ஆல் கேசஸ், சரிங்களா, எல்லா கேசஸும் 1 மோல் அளவு இருக்கிற எல்லா கேசஸும் அதோட மோலார் வால்யூம் எவ்வளவுதான் இருக்குன்னு பார்த்தோம்னா 22.4 லிட்டர்ஸ் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ அந்த கான்செப்டை டெரைவ் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா அவகாட்ரோஸ் லா தான். சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 0.25 gram of an atom weighs 45.2 gram. The atomic mass of the element is. சரிங்களா, நம்மளுக்கு தெரியும் 1 mole of atom
has mass, அதோட நிறை. சரிங்களா, ஒரு மோல் அளவு இருக்கிற அளவு உள்ள அணு அதோட நிறை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா மோலார் மாஸ், மாலிகுலர் மாஸ் அல்லது மோலார் மாஸ், அது மாதிரி சொல்லலாம். மோலார் மாஸ் அல்லது அட்டாமிக் மாஸ். ஆட்டம்னு வரும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லலாம். இங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா 0.25 கிராம் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு எப்படி எடுத்துக்கலாம்னா 0.25 இருக்கு. சரிங்களா, உண்மையான வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, அதோட மாஸோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இது ஒரு மோல் அளவு இருந்துச்சுன்னா எவ்வளவு அளவு இருக்கும் அப்படிங்கிறது இதோட வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ. இப்போ ஆனால் அது எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 45.2 கிராம்ஸ் தான் இருக்கு. சரிங்களா, ஒரு மோல் இருந்துச்சுன்னா எவ்வளவு வேல்யூ வருங்கிறது எக்ஸ். சரிங்களா, ஆனா இங்க எவ்வளவுதான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா 0.25 தான் மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்போ இந்த 0.25 இருக்கும் போது எவ்வளவு மாஸ் இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க நம்ம கிவன் டேட்டால. சரிங்களா, அதுதான் 0.25ங்கிறது 45.2 சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும், அதாவது ஒரிஜினல் அதோட மாஸ் தேவை, அட்டாமிக் மாஸ் தேவை. அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா 45.2 டிவைடட் பை 0.25. 0.25 எப்படி நம்ம கேன்சல் பண்றது ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணலாம்னா 45.2 1/4 யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 மேல போச்சு அப்படின்னா ஸோ இன்ட்டு 4 பண்ணிக்கலாம். 45.2 இன்ட்டு 4. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 180.8 கிடைச்சிருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நீங்க இதை மோலா வச்சுக்கலாம், இல்ல அதை ஒரிஜினல் அட்டாமிக் மாஸா வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்தது பாருங்க. A sample of 0.46 gram of silver salt of dibasic acid. பாருங்க, டைபேசிக் ஆசிட்னு சொல்லியிருக்காங்க. gave a residue of 0.342 gram of silver on ignition. The molecular mass of the acid is. சரிங்களா, ஒரு ஆசிட் இருக்கு. சரிங்களா, அந்த ஆசிட் கூட சில்வர் காம்பினேஷன் ஆகும்போது ஒரு சில்வர் சால்ட் கிடைக்குது. அந்த சில்வர் சால்ட்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சில்வர் சால்ட்டோட மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் சில்வர் சால்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 0.46 கிராம்ஸ் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதை போர்ன் பண்றாங்க. சரிங்களா, அதுல போர்ன் பண்ணும்போது கிடைக்கிற ரெசிடியூனா மீதி. சரிங்களா, அந்த மீதியில வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் கிடைச்சிருக்கு. மாஸ் ஆஃப் சில்வர் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.3324 கிராம்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா, சோ இப்படி இருக்கப்ப நாம யூஸ் பண்ண அந்த டைபேசிக் ஆசிடோட மாலிகுலர் மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டைபேசிக் ஆசிட். சரிங்களா, சோ நம்மளுக்கு தெரியும் டைபேசிக் ஆசிட் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட், பேசிசிட்டி அப்படிங்கிறது எத்தனை ஹைட்ரஜன் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறது தான் குறிக்குது. ஸோ நம்ம இந்த இதை வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆசிட்க்கு நம்ம ஃபார்முலா எப்படி ஜென்ரேட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆசிட் ஈக்குவல் டு n. என்னங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது பார்த்தோம்னா பேசிசிட்டி. சரிங்களா, அதாவது காரத்துவம் தமிழ்ல சொல்லணும்னா பேசிசிட்டி இன்ட்டு 108. ஏன்னா இங்க சில்வரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இன்ட்டு W, அதாவது இந்த இடத்துல பொறுத்தவரை மாஸ் ஆஃப் சில்வர் சால்ட். சரிங்களா, மாஸ் ஆஃப் சில்வர் சால்ட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சில்வர் மைனஸ் 107. சரிங்களா, இதுதான் அந்த ஷார்ட்கட்டான ஃபார்முலா. இதுல நீங்க பேசிசிட்டிங்கிறது இது டைபேசிக் ஆசிட்னு சொன்னதுனால அதோட வேல்யூவை நம்ம 2னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரிங்களா, 108ங்கிறது இது எல்லாமே நம்ம இதுக்காக செய்யறோம் அப்படின்னா அந்த ஈக்குவலன்ட் மாஸ் கன்வர்ஷனுக்காக பண்றோம். நம்ம நார்மலா போடும்போது ப்ராப்ளம் சால்விங்ல வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதான் இது ரொம்ப பெரிய ஸ்டெப்பா வரும், நம்மளால போட முடியாது டைம்குள்ள. அதனால இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஸோ 108ங்கிறது என்ன சால்ட் கொடுக்குறாங்களோ அந்த சால்ட்டோட வேல்யூ வச்சுக்கோங்க. சரிங்களா, அந்த சில்வர் சால்ட்டோட மாசு, அது சில்வரோட மாசு, அது கூட 108 அல்லது 107 இந்த நியரஸ்ட் வேல்யூ நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். சரிங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது டைபேசிக் ஆசிட்னு சொல்லியிருக்காங்க. டைபேசிக் ஆசிட்னு சொல்றதுனால n ஈக்குவல் டு 2 இன்ட்டு 108 இன்ட்டு சால்ட்டோட மாஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.46 டிவைடட் பை மாஸ் ஆஃப் சில்வர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 0.334 கிராம்ஸ். சரிங்களா, மைனஸ் 107. நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா வருது அப்படின்னு பார்த்தோம்னா 92.67 யூனிஃபைட் மாஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு தேவையான ரெக்கார்ட் ஆன்சர் வந்து எங்க ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது பாருங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமா ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாருங்க, நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் பிரசன்ட் இன் டிராப் ஆஃப் வாட்டர் வால்யூம் 0.0018 ml அட் ரூம் டெம்பரேச்சர் இஸ். சரிங்களா, நம்மளுக்கு வாட்டர்னா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர்னா மட்டும் 1 ml ஈக்குவல் டு 1 கிராம். அதே மாதிரி 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 கிலோகிராம்.
சரிங்களா? இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பாருங்க 0.0018 ml. சரிங்களா? அப்ப அதை தான் நம்ம ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணிக்கணும். சோ நம்மளுக்கு தெரியும் 1 மோல் ஈக்குவல் டு 1 மோல் ஆஃப் H2O. எத்தனை ஒரு மோல் H2O அது எவ்வளவு இருக்கும்? 6.023 இன்டு 10 பவர் 23 மாலிகூல்ஸ் இருக்கும், வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம செய்ய வேண்டியது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்னதான் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சரிங்க, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க எத்தனை மோல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சா போதும். அப்போ நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா given mass divided by molecular mass. சரிங்களா? given mass அப்படிதான், இதுதான் டைரக்டா கன்வர்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். எவ்வளவு வால்யூம் சொல்லிருக்காங்க? 0.0018 ml னு சொல்லிருக்காங்க. அப்படியே அதை என்னவா மாத்திக்கிங்க அப்படின்னா கிராமா மாத்திக்கிங்க. சரிங்களா? ஏன்னா 1 ml ஈக்குவல் டு 1 கிராம் அப்படிங்கிறதுனால அப்படியே இதை கிராமா மாத்திக்கலாம். டிவைடட் பை நம்மளுக்கு தெரியும் வாட்டரோட மாலிகுலர் மாஸ் எவ்வளவு? 18. சரிங்களா? MH2O ஈக்குவல் டு ஹைட்ரஜனுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜனோட மாஸ் பார்த்தோம்னா 16. ஸோ 18 கிராம் பெர் மோல். சரிங்களா? ஸோ எம்மோட வேல்யூ அப்போ டிவைடட் பை 18. இதை நம்ம ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. 18 இன்டூ 10 பவர் -4 டிவைடட் பை 18 வச்சுக்கலாம். 18 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 இன்டூ 10 பவர் -4 மோல்ஸ். சரிங்களா? நம்மளுக்கு பாருங்க ஒரு மோலா இருந்துச்சுன்னா 6.023 இன்டூ 10 பவர் 23. இங்க பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? 10 பவர் -4 மோல். ஸோ therefore 10 பவர் -4 ரெண்டு சைட்லயும் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. அப்ப 6.023 இன்டூ 10 பவர் 23 இன்டூ 10 பவர் -4. சரிங்களா? இப்ப ரெண்டு வேல்யூ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ப 10 பவர் -4 மோல் எவ்வளவு மாலிகூல்ஸ் இருக்கும்னா 6.023 இன்டூ 10 பவர் -23 +23 -4. அப்போ 23 -4 உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 பவர் 19 வேல்யூஸ் கிடைச்சிருக்கும். சரிங்களா? அப்ப 10 பவர் 19 இருக்கிற வேல்யூ எங்க இருக்கு உங்களுக்கு? ஏ ஆன்சர்ல ஆப்ஷன்ல இருக்கு, அவைலபிளா இருக்கு. இதுவும் அதே மாதிரியான ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். பாருங்க, நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இஸ் மேக்ஸிமம் இன். சரிங்களா? சோ இந்த வாட்டர் மாலிகூல்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்னாவே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மோல்ஸ்க்கு எல்லாமே கன்வெர்ட் பண்ணிருக்கணும். சரிங்களா? அப்பதான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எதுல அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியும். இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் எதுல சொல்லிருக்காங்க? 18 மோல் 18 மோல்ஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆன்சர் வர போறது அதுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க 18 மோல்ஸ் ஏ ஆப்ஷன்ல எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படின்னா 18 மோல்ஸ்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அப்ப இதுல எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குன்னு கேட்டோம்னா ஒரு மோலுக்கு 6.023 into 10 power 23. இங்க 18 மோல் இருக்கு. அப்ப 18 into 6.023 into 10 power 23. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க பி ஆப்ஷன் பார்த்தோம்னா 18 கிராம் இருக்கு. 18 கிராம்ல கொடுத்துருக்காங்க. மேல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மோல்ஸ், கீழே கொடுத்துருக்க ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க கிராம்ஸ்ல இருக்கு. அப்போ அதை நம்ம மோல் கன்வெர்ட் பண்ணோம். அப்ப 18 கிராம் டிவைட் பை 18 கிராம் அடிச்சோம்னா எத்தனை மோல்? அது ஒரு மோல் தான். ஒரு மோல் போது எவ்வளவு தான் கிடைக்கும் அப்படின்னா 6.023 into 10 power 23. சரிங்களா? அதே சி ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 18 மாலிகூல்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? 18 மாலிகூல்ஸ் அப்படின்னா ஒரு மோலை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா ஒரு மோல்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6.023 into 10 power 23 இருக்கும். அப்போ 18 டிவைடட் பை 6.023 into 10 power 23 மோல்ஸ் இருக்கும். சரிங்களா? இதை டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதான் மோல்ல கிடைக்கும். டி ஆப்ஷன் பார்த்தோம்னா 1.8 கிராம் இருக்கு. 1.8 கிராம் இருந்துச்சுன்னா அதை மோலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. 18 கிராமால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1/10 1/10 அப்படின்னா 0.1 மோல்ஸ். சரிங்களா? 0.1 மோல் அப்படின்னா 6.023 இன்ட்டு 10 பவர் 23 இன்ட்டு 10 பவர் 0.10 10 பவர் -1 எழுதிக்கலாம். அப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு இதோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 10 பவர் 22 கிடைச்சிருக்கும். அப்போ ஓவராலா நம்மளுக்கு அதிகமான ஆன்சர் எதுல கிடைக்குதுன்னு பாருங்க. இதுல 18 இன்ட்டு 6.023 இன்ட்டு 10 பவர் 23, இதுல வெறும் 6.023 இன்ட்டு 10 பவர் 23. இது கண்டிப்பா ஃபிராக்ஷனல் தான் வரும். ஏன்னா 18 டிவைடட் பை 6.023 இன்ட்டு 10 பவர் 23, இந்த 10 பவர் 23 மேல வந்துச்சுன்னா 10 பவர் -23 கிடைக்கும். ஸோ ஆன்சர் அப்பயே தெரிஞ்சிடும் அது இல்லைன்னு. சரிங்களா? அடுத்து 0.1 மோல் இன்ட்டு 6.023 into 10 power 23 வருது. அப்ப இதுலயும் 10 power 22ல தான் ஆன்சர் வருது. அப்ப அதிகமான நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எதுல தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஏ ஆப்ஷன்ல தான். சோ ஆன்சர் 18 moles of water. அடுத்து பாருங்க, the ratio of mass of 1 mole of sodium and 10 power 23 atoms of sodium is. சரிங்களா? சோ நம்மளுக்கு ஒரு மாஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 1 mole of sodium. சரிங்களா? எந்த பொருளா இருந்தாலும் சரி 1 மோல் இருந்துச்சுன்னா அதோட அட்டாமிக் மாஸ் அல்லது மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவல். இங்க சோடியம்ங்கிறது ஆட்டமா இருக்கிறதுனால அதோட மாஸ்க்கு அது ஈக்குவலா இருக்கும். மாஸ் ஆஃப் 1 mole of sodium equal to நம்மளுக்கு எவ்வளவு தெரியும்? மாஸோட அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளவு? 23 கிராம்ஸ்.
சரிங்களா? அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மாஸ் ஆஃப் 1 மோல்னு சொல்லியிருக்காங்க அண்ட் 10^23 ஆட்டம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 10^23 அப்படிங்கிறது நம்மளுக்கு எத்தனை மோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ரெண்டோட மாஸையும் நம்ம டிவைட் பண்ணா நம்மளுக்கு போதும். சரிங்களா? அப்ப நம்ம எப்படி பண்ணலாம், 10^23ங்கிறது எத்தனை மோல்ஸ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் 6.023 இன்ட்டு 10^23 இருந்துச்சுன்னா ஒரு மோல். ஆனா இங்க எவ்வளவுதான் இருக்குன்னு பார்த்தோம்னா 10^23 தான் இருக்கு. சரிங்களா? அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா எப்படி டிவைட் பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோம்னா 10^23 டிவைடட் பை 6.023 இன்ட்டு 10^23. சரிங்களா? அப்போ கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு மோல்ஸ் கிடைக்குது பாருங்க, 6.023 இருக்குது. அதாவது 1 பை எத்தனை மோல்ஸ் கிடைச்சிருக்குன்னா 1 பை 6.023 இன்ட்டு 23 மோல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ ரெண்டோட மாஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோல் இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 23 கிராம்ஸ் இருக்கும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1 பை 6.023 இருக்கு. சரிங்களா? அப்போ அதோட வேல்யூ அது கூட மல்டிப்ளை பண்ணா போதும். 23 இன்ட்டு 1 பை 6.023 கிராம்ஸ் இருக்கும். சரிங்களா? எது அப்படின்னா இந்த 10^23. சரிங்களா? நம்மளுக்கு எதுக்கு ரெண்டுக்கு மாஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சரிங்களா? அதாவது 1 மோல் சோடியத்துக்கும் 10^23 மோல்ஸ். சரிங்களா? 1 மோல் சோடியம்க்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1 மோல் சோடியம் Na ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 23 கிராம்ஸ். சரிங்களா? டிவைடட் பை 10^23 மோல்க்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 10^23 ஆட்டம்ஸ் இருக்கிற அதோட ஆன்சர் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 23 டிவைடட் பை 6.023 கிராம்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ 23 கேன்சல். சரிங்களா? அப்போ ஒரு ஃபிராக்ஷனுக்கு இன்னொரு ஃபிராக்ஷன் இந்த ரெசிப்ரோக்கலா மாறும். அப்போ ரெசிப்ரோக்கலா மாறிச்சுன்னா 6.023 கிராம்ஸ் கிடைச்சிருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு அப்ப இங்க வந்து யூனிட் தேவையில்லை, ஏன்னா மேலே கிராம் தான் கீழே கிராம் தான், ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு தேவையானது அந்த ரேஷியோ மட்டும் தான். அப்ப ஆன்சர் 6.023. சரிங்களா? நம்மளுக்கு எப்படி இருக்கு, பி ஆப்ஷன்ல இருக்கு 6.02. அடுத்து பார்க்கலாம், நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் 0.1 mole of Na2CO3.10H2O இஸ். சரிங்களா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை கிராம் நம்ம ஆக்சிஜன் இருக்குன்னு கேக்குறாங்க. இதுல 0.1 மோல் ஆஃப் Na2CO3.10H2O அது எவ்வளவு அளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா 0.1 மோல் இருக்கு. அதுல எத்தனை கிராம் ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். MaNa2CO3 எவ்வளவு மாஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் மாஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது. ஃபர்ஸ்ட் Na2, Na ஒரு Na க்கு 23 இன்டு 2 பிளஸ் கார்பன் 12, ஆக்சிஜன் 16 இன்டு 3 பிளஸ் 10H2O இருக்கு. சரிங்களா? ஒரு தெரியும் ஒரு வாட்டர் மாலிகுலுக்கு 18 இன்டு 18. சரிங்களா? இது ஓவராலா கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா MaNa2CO3 286 கிராம்ஸ் கிடைக்குது. 286 கிராம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது மாலிகுலர் மாஸ். சரிங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஆக்சிஜனோட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஆக்சிஜனோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிராம்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் வச்சு மோல் கன்வர்ஷன் நம்ம செய்ய முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏன்னா இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 மோலுக்கு ஈக்குவல். சரிங்களா? 1 மோல் ஆஃப் Na2CO3.10H2O ஓட மாஸ் இது. ஏன்னா மாலிகுலர் மாஸ்ங்கிறது அதுதான் டெஃபினிஷன். சரிங்களா? 1 மோல் சப்ஸ்டன்ஸோட மாஸ் தான் இது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை 0.1 மோல் கன்வெர்ட் பண்ணலாம். 0.1 மோல் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் இது 1 மோலுக்கு அப்போ 0.1னா 1/10 1/10 அப்படின்னா எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னா இதுல 28.6 கிடைச்சிருக்கும். ஸோ ஃபார் 0.1 மோல் ஈக்குவல் டு பார்த்தோம்னா 28.6 கிராம்ஸ். சரிங்களா? இது எதோடது, Na2CO3 ஓடது. இப்போ நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டோட மாஸ், டோட்டல் மாஸ். சரிங்களா? இப்போ இதுல பாருங்க ஆக்சிஜன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு 3 ஆக்சிஜன் இருக்கு. சரிங்களா? இதுல ஒரு 10 ஆக்சிஜன் இருக்கு. டோட்டலா எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா 13 ஆக்சிஜன் இருக்கு. சரிங்களா? 13 இன்ட்டு 16 டிவைடட் பை டோட்டல் வேல்யூ எவ்வளவு 286. சரிங்களா? அப்ப 286
நீங்க இன்ட் 100 போட்டுங்க பர்சன்டேஜ்ல வேணுங்கிறதுனால. சரிங்களா, இதோட பர்சன்டேஜ் எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 72.72% கிடைக்குது. அதாவது நீங்க டோட்டல் ஒரு மாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 72.72% எதுதான் இருக்கும்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் தான் இருக்கும். அப்போ அப்படியே இந்த சைட்ல வந்துடலாம். ஏற்கனவே 0.1 மோல்ல டோட்டல் மாஸ் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 28.6 கிராம் சொல்லியிருக்கோம். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் 0.1 மோல் ஆஃப் Na2CO3.10H2O அப்படின்னா அந்த வேல்யூ அப்படியே இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. பர்சன்டேஜ் இருக்கிறது அப்படியே யூஸ் பண்ணாதீங்க, 100 டிவைட் பண்ணிக்கிங்க. அப்ப எப்படி வரும் அப்படின்னா 0.7272 இன்ட்டு 28.6 வரும். சரிங்களா, அப்ப டோட்டலா ஓவரால் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளவு இது மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 20.8 கிராம்ஸ் வருது. நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 20.8 கிராம்ஸ். சரிங்களா, நம்மளுக்கு இதுல சொல்லக்கூடிய கான்செப்ட் ஒன்னே ஒண்ணு, ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அதுக்குள்ள இருக்க ரேஷியோ வந்து நீங்க மாறாது. சரிங்களா, அது எத்தனை மோலுக்கு நீங்க மாத்தினீங்கனாலும் சரி அதோட ரேஷியோ மாறாதுங்கிறதா கான்செப்ட். அதில் கொடுத்துருக்க ஃபார்முலாக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு அவங்க ரெக்வயர்டு மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதுல இருக்கிற ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. அதை நம்மளுக்கு ரெக்வயர்டு ஆன்சர் கூட நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க, நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து பாருங்க, வெயிட் ஆஃப் எ மாலிகுல் ஆஃப் எ காம்பவுண்ட். சரிங்களா, ஒரு மாலிகுலோட வெயிட் கேட்டிருக்காங்க. சரிங்களா, C60H122. சரிங்களா, பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சீங்க. ஏன்னா நம்ம ஒரு மோல் கண்டுபிடிச்சாதான் ஒரு மோல்ல எத்தனை ஆட்டம் இருக்குங்கிற ஐடியாவை நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். சரிங்களா, 1 mole of C60H122 contains எவ்வளவு? contains 6.023 into 10^23 molecules. சரிங்களா, அது மாதிரி இது 6.023 into 10^23. நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு மாலிகுல் தான். சரிங்களா, ஒரு மாலிகுலோட வெயிட் தான். சரிங்களா, அப்ப நம்ம மாஸ் ஆஃப் 1 mole of C60H122 equal to molecular mass of C60H122. சரிங்களா, இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன் நம்மளுக்கு தெரியும் 12, 60 கார்பன் இருக்குது, 12 into 60 பிளஸ் ஹைட்ரஜனுக்கு ஒரு மாஸ் தான். சரிங்களா, அப்போ 122. சரிங்களா, அப்போ 12 6 72, ஸோ 720 பிளஸ் 122 842 கிராம். சரிங்களா, அப்போ டோட்டலா இதோட மாலிகுலர் மாஸ் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாலிகுலர் மோலார் மாஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மோல் இருந்துச்சு அப்படின்னா அது 842 கிராம் இருக்கும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஒரு மோலுக்கு ஈக்குவலா பாருங்க 6.023 into 10^23 மாலிகுல்ஸ். நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு மாலிகுலுக்கு தான். அப்போ 1 மாலிகுல் ஈக்குவல் டு 1 மாலிகுல் வெயிட் ஈக்குவல் டு எத்தனை மோல்ஸோ அதால டிவைட் பண்ணிருங்க. அப்ப 842 டிவைடட் பை 6.023 into 10^23. இதெல்லாம் டிவைட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்ட் ஆன்சர் கிடைக்கும். நம்மளோட ரெக்வயர்ட் ஆன்சர் எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1.4 into 10^-21 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிராம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சரா இருக்கு. இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தோம்னா 1.4 into 10^-21 சி ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா, இதான் நம்ம டெஸ்ட் 15க்கு நம்ம பார்த்த ஆன்சர் டிஸ்கஷன். சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் 16ஓட ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம்.